கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். 6ஆம் அதிகாரம் 6ஆம் முத்திரையை உடைக்கிறதோடு நிறுத்தி விடுகிறது. 7ஆம் அதிகாரத்திலே 6ஆம் முத்திரைக்கும் 7ஆம் முத்திரைக்கும் இடைப்பட்ட நிகழ்வுகளை குறித்து 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் விவரிக்கிறது. இப்படி நீங்கள் இதை படிக்கும்போது இந்த முதல் 6 முத்திரைகளும் கடந்த அதாவது நூற்றாண்டு அந்த முதல் நூற்றாண்டு பின்பாக நடந்த ஒவ்வொரு சம்பவங்களாகவும் இருக்கலாம். இந்த 6ஆம் முத்திரை 7ஆம் முத்திரை இரண்டும் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் மிக சமீபமான காலங்களிலே நடக்கிற சம்பவங்களாக இருக்கலாம். இதை நாம் உபத்திர காலம் என்றும் கூட சொல்லலாம். அதாவது 7ஆம் அதிகாரமானது 7ஆம் முத்திரைகளுக்கு இடையான இடைவெளியாகும், நடக்கும் சம்பவங்களாகும். இங்கே உபத்திரவ காலத்தின் போது கிறிஸ்துவுக்கு உண்மையாய் இருக்க போகின்றவர்களை குறித்து வெளிப்படுத்துதல் உண்டாகிறது. அவர்கள் தேவனுக்காக வாழ தீர்மானிப்பவர்கள். அவர்கள் யூதர்களாகவும் யூதர்கள் அல்லாதவர்களாகவும் இருப்பார்கள். இந்த பூமி சார்ந்த இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த இயக்கத்தையும் நிலைநிறுத்துவது, அதாவது இயக்குவது என்பது காற்றுதான். ஆதியாமத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம் அல்லவா? ஒட்டுமொத்த பூமி சார்ந்த இயற்கையின் சுழற்சிகளை சுழற்றுவது காற்றுதான். அதுவும் விசேஷமாக இந்த 4 திசைகளிலிருந்தும் அடிக்கப்படுகிற காற்றை வைத்துத்தான் சகல கணக்குகளும் கணக்கிடப்படுகிறது. இந்த காற்றுகளை தேவன் தூதர்களாய் வைத்திருக்கிறார் என்றும் சங்கீதங்களிலே பல முறை சொல்லப்பட்டிருக்கிறது. வேறொரு தூதன் ஏறி வருகிறார். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலை உடைய வேறொரு தூதன், இது 5வது தூதனை குறித்து இந்த இடம் சொல்லப்படுகிறது. சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதுக்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரை நோக்கி, ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலை உடைய என்று சொல்லும். ஜீவனுள்ள தேவன் என்று நாம் பார்க்கும்போது மற்ற தெய்வங்கள் என்று போற்றப்படுகிறவைகள் எல்லாம் அவர்கள் அந்த தேவனோடு மனிதனுக்குள்ள உறவு நிலைப்பாடு என்பது வித்தியாசமானதாகவும், முழுமையான நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு உறவு சார்ந்த நண்பர்களைப் போல அந்த கடவுளும் தெய்வமும் வாழ முடியாது. ஆனால் உண்மையாகவே மெய்யாலுமே மனிதனுக்கு ஹியூமன் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு தனி மனிதனுக்கு தேவையான விருப்பங்கள், லாங்கிங்னஸ், அவங்களுடைய எதிர்பார்ப்புகள், உண்மையான நண்பர்கள் துவம், அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமான அந்த ஃப்ரெண்ட்ஷிப், இவைகளை தருவது ஆண்டவராகிய, அதாவது சிருஷ்டிகர்த்தராகிய தேவனாலே தான். ஆதலால் லிவிங், ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 5ஆம் தூதன் சொல்லுகிறார், நான் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். இது ஒரு லாங் ப்ராசஸ், ஒரு தொடர்நிலை இயக்கம். பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும், பூமி வெட்டாந்தரை, சமுத்திரம் தண்ணீர், மரங்கள் நீராவியை உறிஞ்சி, நீரை உறிஞ்சி ஆவியாவதற்கு உதவி செய்யக்கூடியவைகள், இவைகள் தான் காற்றின் இயக்க சக்திகள். காற்று சுழறுவதற்கான திசைகளையும் அதை இயக்குவதும் இயக்க சக்திகளாக அல்லது ஊடகங்களாக இருக்கின்றன. ஆதலால் காற்றை நிறுத்தி விடும்போது பூமி, சமுத்திரம், அந்த மரங்கள் இவைகளெல்லாம் சேதப்பட்டு போய்விடும். வேதம் எந்த அளவுக்கு பிசிக்ஸ், அறிவியல் விஞ்ஞானத்திலே வளர்ந்ததா இருக்கிறது என்று ஒவ்வொரு வார்த்தையையும் நீங்கள் கணக்கிட்டு பார்க்கலாம். முத்திரை, சீல் என்பது ஒரு விதமான ஒரு ரப்பர் ஸ்டாம்ப், ஓனர்ஷிப். இது இந்த கம்பெனியோடது, இது என்னுடையது என்று அந்த முத்திரை பதிப்பதற்கு அடையாளம். தேவனுடைய இந்த முத்திரையை பிசாசானவன் தனது அடையாளத்தினாலே அதை மறைத்து விட முயற்சிப்பான். இதை 13, 16 நாம் வாசிக்கலாம். அந்த 4 கிரேட் ஏஞ்சல்ஸ், அந்த பெரிய தூதர்கள், அவர்கள் இயற்கையை தங்கள் கட்டுப்பாட்டிலே வைத்திருந்தாலும் தங்கள் மனம் போல செய்ய முடியாது என்றும், தேவன் அவர்களுக்கு கட்டளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் இந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். இப்படி முத்திரை போட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்தருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களிலே தேவனுக்கென்று முன்குறிக்கப்பட்டவர்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்குரியது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதை தொடர்ந்து வருகிற மற்ற வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது, 9 17 வசனங்களிலே வாசித்து பார்க்கும்போது, திரளான ஜனங்கள் என்று உலகத்திலே வாழ்கிற மற்ற ஒட்டுமொத்த மக்களையும் குறிப்பிட்டு சொல்லுகிறது. அது எண்ணிக்கைக்கு அடங்காதவைகளாய் இருக்கிறது என்பதை வேதம் இங்கே பதிவு செய்கிறது. அசிரிய சாம்ராஜ்யத்தினாலே முழுவதுமாக அழிக்கப்பட்ட
இஸ்ரவேல் தேசத்தின் மற்ற கோத்திரத்தார் எல்லோரும், அதாவது யூதா பென்யமீன் தவிர மற்ற கோத்திரத்தார் எல்லோரும் சிதறடிக்கப்பட்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். கோரேசு ராஜாவினால் அனுமதி பெற்ற பின்பு ஆங்காங்கே சிதறி இருந்தவர்கள் மீண்டும் இஸ்ரவேலுக்கு வந்தார்கள். இன்றும் அந்த 12 கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் இஸ்ரவேலிலே வாழ்கிறார்கள். நான் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து உங்களை கூட்டிச் சேர்ப்பேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் அவர். இப்படி ஒவ்வொரு கோத்திரங்களாக 12,000 12,000 பேர்கள் என்று முத்திரையிடப்படுகிறார்கள். இது சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு மணவாட்டியாக ஆயத்தமாகிற இடத்திலே இருக்கக்கூடிய இதை தவிர இஸ்ரவேலர்களே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த கடைசி காலத்திலாவது என்னை நீ ஏற்றுக்கொண்டால் நலமாயிருக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்று எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் அல்லவா? காட்டழிவு மரமாகிய நாம் எல்லாரும் ஒட்ட வைக்கப்படுவதற்காக நல்ல மரத்தின் ஒலிவ மரத்தின் கிளைகள் எல்லாம் முறித்து போடப்பட்டிருக்கிறது என்று ரோமர் 11 வாசிக்கிறோம் அல்லவா? இப்படியாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அவர்கள் கண்கள் குருடாகி இருந்தது. ஆனால் கடைசி காலத்திலே அவர்களுக்கு ஒரு 7 வருட பிரசங்கம் கொடுக்கப்படும். அப்பொழுது அவர்களில் அநேகர் மனம் திரும்புவார்கள். இங்கே தான் கோத்திரமும் எப்ராஹிம் கோத்திரமும் நேரடியாக எழுதப்படவில்லை. தான் கோத்திரம் அதிகமாக விக்கிரக ஆராதனையிலே வீழ்ந்திருந்தது என்று பார்க்கிறோம். மீகா என்ற ஒரு லேவியன் மூலமாக அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் சாலமோனின் காலத்துக்கு அப்புறமாக உருவான இஸ்ரவேல் தேசத்து ராஜா தானிலே ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி அங்கே அவர்களை சோரமார்க்கமாய் நடக்க பண்ணினான் என்று பார்க்கிறோம். அதன் பின்பு தொடர்ந்து இஸ்ரவேல் முழுவதிலும் எங்கும் யூதாவிலும் கூட விக்கிரக ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. ஆதலால் தான் கோத்திரம் நேரடியாக பெயரிடப்படாமல் இருக்கிறது. ஒருவேளை அதற்கு நியாய தீர்ப்பு கிடைத்திருக்கலாம். உங்கள் மனதிலே லேவி கோத்திரத்தை குறித்த எண்ணிக்கை வந்திருக்கும். இங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லேவி கோத்திரத்திலும் 12,000 பேர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு நிலம்தான் அங்கே இல்லை, ஆனால் தேவனை ஆராதிக்கும் ஆராதனை இருந்தது. எப்ராஹிம் என்ற பெயர் யோசேப்பு என்ற பெயரிலே எழுதப்பட்டிருக்கலாம். 12 சீடர்களிலே யூதாஸ் காரியத்து தேவ சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டான் அல்லவா? லூசிபரும் தேவ சமூகத்து தூதர்களிலிருந்து தள்ளப்பட்டான் அல்லவா? அதற்கு அடையாளமாக கூட இந்த தான் கோத்திரத்தார்கள் இருந்திருக்கலாம் என்று இறையியலாளர்களால் கருதப்படுகிறது. 9ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வாசித்து பார்க்கும்போது திரளான ஜனங்கள் தேவ சமூகத்திலே கூடியிருந்தார்கள் என்று எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டவை என்று சொல்லி யோவான் குறிப்பிடுகிறார். இது எதற்கு அடையாளமாய் இருக்கிறது? பெரிய திரளான கூட்டம் உலகத்தின் பல திசைகளில் இருந்து அங்கே கூடி வந்திருக்கிறார்கள் என்றும் அவர்களுக்குள்ளாக பல வேற்றுமைகள் இருந்தாலும் தேவனை ஆராதிப்பதிலும் தேவனுக்கு பிள்ளைகளாய் இருக்கும் ஒரே குவாலிட்டியை உடையவர்களாக அங்கே காணப்பட்டார்கள் என்று பார்க்கலாம். இதுதான் யூனிவர்சல் சர்ச் என்று அழைக்கப்படுகிறது. The universal church maintains unity along with great diversity. தங்களுக்குள்ள கலாச்சார பலவிதமான வேறுபாடுகள் இருந்தாலும் தேவனுடைய ஆலயமாக ஒன்றாக கூட்டப்படுவதிலே ஒற்றுமையும் ஐக்கியமும் இருந்தது. அவர்கள் எல்லோரும் தேவனுக்கு முன்பாகவும் இரட்சகருக்கு முன்பாகவும் நின்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் வாழ்க்கையில எத்தனை தலைவர்களை இவர்கள் சந்தித்திருந்தாலும் அவர்கள் நோக்கமெல்லாம் தேவன் பிதாவாகிய தேவனையும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவையும் நோக்கி கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கலாம். இந்த தான் கோத்திரம் இங்கே விடுபட்டது என்பதை நாம் பார்க்கும்போது நியாயாதிபதிகள் 18:30 நீங்கள் வாசித்து பார்க்கலாம். இன்னும் அநேக ஆராய்ச்சியின்படி பார்க்கும்போது இந்த தான் கோத்திரத்திலிருந்து அந்தி கிறிஸ்து எழும்பலாம் என்றும் ஒரு கணிப்பு இருக்கிறது. நான் முன்னமே சொன்னது போல விழுந்து போன தூதர்கள் தேவ சமூகத்து தூதர்கள். பிரதான தூதன் யூதாஸ் காரியோத்து 12 சீஷர்களிலும் மிகவும் பிரத்யேகமாக பணப்பையை வைத்திருந்தவன் ட்ரெஷரர் என்று பார்க்கிறோம். இப்படி அந்தந்த காலத்திற்கு ஏற்றபடி அந்தந்த காலத்திற்கின் சூழ்நிலைகளிலே மனிதர்களை தேவன் தனக்கென்று பயன்படுத்தும் போது பிசாசானவன் தனக்கென்று மனிதர்களை வைத்திருந்தான். வெள்ளை அங்கி தரித்து என்று அவர்கள் தங்கள் தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே தங்கள் ஆத்துமா கழுவப்பட்டிருக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். இன்னும் சற்று ஆழமாக சிந்திக்கும் போது நிர்வாணமாய் இருக்கிறோம் என்று வெட்கப்பட்டு அஞ்சி ஒளிந்து கொண்டிருந்த மனித இனத்தை தேவன் தமது இரத்தத்தினாலே கழுவி
தமது இரட்சிப்பு என்னும் வெள்ளை அங்கியை அங்கே தரிப்பித்தார். அதாவது ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்டிருந்த போது அவர்கள் நிர்வாணிகள் என்ற அந்த உணர்வை வராதபடிக்கு தேவனுடைய மகிமை அவர்களை மூடியிருந்தது என்று பார்க்கிறோம். மீண்டும் தேவன் அந்த மகிமையினாலே மனிதர்களை அலங்கரித்தார். குருத்தோலை என்பது செழிப்புக்கு அடையாளமாகவும் வெற்றிக்கு அடையாளமாகவும் கருதப்படுகிறது. இது அன்றைய காலத்துல யோவான் வாழ்ந்த அந்தைய காலத்திலே வாழ்ந்த யூதர்களும் கிரேக்கர்களும் ரோமர்களும் இந்த குருத்தோலையை அவர்கள் வெற்றியின் அடையாளமாகவும் செழிப்பின் அடையாளமாகவும் ஆசீர்வாதத்தின் அடையாளமாகவும் கொண்டாடினார்கள். இப்படிப்பட்ட பரிசுத்தம், மீட்பு, இரட்சிப்பு, ஆசீர்வாதம் போன்ற இந்த நிகழ்வுகளோடு மகா சித்தமிட்டு இரட்சிப்பின் மகிமை தேவ சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தேவனை ஆர்ப்பரிக்கலாம் அல்லவா, ஏன் ஆட்டுக்குட்டியானவரை ஆர்ப்பரிக்க வேண்டும் நீங்கள் எண்ணலாம். நம்மை கொண்டு செல்வதே, பரலோகத்திலே கொண்டு பிதாவினிடத்திலே அறிமுகப்படுத்துவதே ஆட்டுக்குட்டியானவர் தானே. அந்த ஆட்டுக்குட்டியானவர் தான் தேவனோடு நம்மை ஒப்புரவாக்க செய்கிறவர். அந்த தேவனின் மனித ரூபம் தானே, மனித சாயல் தானே ஆட்டுக்குட்டியானவர். நமது எண்ண அலைகள் நம்ம பிள்ளைகளின் பின்னாக இருக்கும் அல்லவா, அதை போலதான் நம் எண்ண அலைகள் அதிகமாக பிள்ளைகளின் பிள்ளாக இருக்கும்போது நமது சரீரம் முழுவதும் அதை எதை செய்வதற்கும் ஆயத்தமாக இருக்கும். பிள்ளைகளை குறித்தான ஒரு எதிர்பார்ப்போட, ஒரு கர்சனையோட, ஒரு தாத்பரியத்தோடு அங்கே காத்து கொண்டிருப்போம். அப்படித்தான் இங்கே பிதாவின் தன்மையிலே இருந்தாலும் கிறிஸ்துவாய் நமக்கு அவர் வந்ததினாலே கிறிஸ்துவின் மூலமாக நாம் அவரை கிட்டிச் சேர்கிறோம். ஆதலால் ஆட்டுக்குட்டியானவரையும் நாம் ஆராதிக்கிறோம். இவர்கள் மனித துதி பாடாதவர்கள், மனிதனை நம்பாதவர்கள், மனிதனுக்கு பயப்படாதவர்கள். ஆதலால் அவர்கள் மிக தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்லி 7 மகத்துவமான துதிகளை சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்கள். இவர்கள் எந்த விதத்திலும் மனிதனையோ விக்கிரகங்களையோ சார்ந்திராதவர்கள் என்பதை இந்த துதியின் வார்த்தைகள் அடையாளப்படுத்துகிறது. 24 மூப்பர்களில் ஒருவன் யோவானை பார்த்து இவர்கள் யார் என்று கேட்கிறார். அவருக்கு தெரியும், ஆனால் யோவான் என்ன புரிந்து கொள்கிறார் என்று அறிந்து கொள்வதற்காக கேட்கிறார். பரலோகத்திலே நடக்கிற காரியங்கள் மிக விசித்திரமானவைகள் அல்லவா, மனித அறிவுக்கு அவைகள் அப்பாற்பட்டவைகள். ஆதலால் யோவான் மிக ஞானமாக, நான் என்ன ஆண்டவரே உமக்கே தெரியும் என்று ஞானமாக அவர் தன் கையிலே வந்த பாலை திரும்ப தூக்கி எறிவது போல எறிந்து விடுகிறார். பல வேளைகளில் தேவ சமூகத்திலே நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும். தேவன் நம்மிடத்துல எதையாவது குறித்து பேசும்போது யோபு அலசி தேவனிடத்துல ஆர்கியூ பண்ண மாதிரி பண்ணக்கூடாது. அவர் மிக ஞானம் பெருத்தவர். அப்படியே வாயை பொத்திக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நிற்கணும். எனக்கு தெரியலையப்பா, ஐ சரண்டர் மை செல்ஃப் என்று சொல்லி தான் நாம் தேவனிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். வெள்ளை அங்கியை தரித்து கொள்வது என்பது சுலபமான காரியம் அல்ல. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். நம்மை நாமே தேவ சமூகத்திலே சுயத்தை அர்ப்பணிக்கும் போது, கௌரவத்தை, பெருமையை நாம் அர்ப்பணிக்கும் போது தேவன் நமது பாவங்களை ஒவ்வொன்றாக கழுவி சுத்திகரிக்கிறார். இது ஒவ்வொரு நாளும் நடக்கும் நிகழ்வு. நம் சிந்தையிலே உண்டாகும் மாற்றம், நம்மை நாமே பலியாக ஒப்பு கொடுக்கும் நிகழ்வு. இப்படி கிறிஸ்துவின் சாயலை நாம் அணிந்து கொள்வதனாலே கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படுகிறோம். இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து என்றால் தேவ பிரசன்னத்திலே வாழும் பாக்கியம். இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள் என்றால் இந்த சுத்திகரிக்கப்பட்டவர்கள், தேவனால் ரட்சிக்கப்பட்டவர்கள், அவரை மாத்திரம் ஆராதனை செய்கிறவர்கள். They serve only the great God. ஆதலால் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரும் இவர்களுக்குள்ளே வாசம் செய்வார். சிங்காசனத்தில் வீற்றிருப்பவர் இவர்கள் மத்தியிலே வாசம் செய்கிற அளவுக்கு இவர்கள் அன்பிலே, உறவிலே, நம்பிக்கையிலே, நண்பர்த்துவத்திலே, சிநேகிதத்திலே வளர்ந்தவர்கள். ஆதலால் அவர்கள் இனி பசி அடைய மாட்டார்கள். சுவிசேஷத்தின் நிமித்தமாக பசியோடு இருந்தவர்கள், தாகமாய் இருந்தவர்கள், வெயிலாய் இருந்தவர்கள், உஷ்ணத்திலே கஷ்டப்பட்டவர்கள். ஆனால் இன்று அவர்களுக்கு தேவனுடைய பராமரிப்பு உண்டாயிருக்கிறது, தேவனுடைய போஷிப்பு உண்டாயிருக்கிறது. ஆதலால் இவர்களை ஆட்டுக்குட்டியானவரே அவர்களை மேய்ப்பார். 23ஆம் சங்கீதம் நாம் ஒவ்வொருவருக்கும் பிடிக்கும். ஆனால் ஒட்டுமொத்த வேதத்தின் சத்தியத்தை உள்ளடக்கியது 23ஆம் சங்கீதம். ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டை நடத்துவார் என்றால் தேவனுக்குள்ளாக, தேவனோடு உள்ள உறவு ஒன்று
மாத்திரமே நம்மை ஜீவனுள்ளவர்களாக வைத்திருக்கும். தேவனை விட்டு தூரம் போகிற ஒவ்வொரு காரியமுமே அது நமக்கு மரணமாய் முடியும். காணாமல் போனதினால் உண்டான கண்ணீரோ, பாவத்தினால் உண்டான கண்ணீரோ, கீழ்ப்படியாமல் உண்டான கண்ணீரோ அது துடைக்கப்படும். அது போராட்டத்தினால் உண்டான கண்ணீரா இருந்தாலும் துடைக்கப்படும். அதாவது நம்மை துன்புறுத்துகிறவர்கள் அனைத்தையும், அந்த துன்புறுத்தப்பட்ட காரியங்கள் அனைத்தையும் தேவன் மறக்கச் செய்வார். வேதனை, துக்கம், மனக்குழப்பம் இவற்றை உண்டு பண்ணும் ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் மறக்கச் செய்வார். பரலோகத்தில் இவைகளெல்லாம் நம் மனதிலே நிற்பதில்லை. அந்த அளவுக்கு ஆசீர்வாதமாய் நிறைந்த இடமாக அது இருக்கும். தேவனுடைய பணிக்கென்றும் தேவனோடு வாழ்வதற்கென்றும் நீங்கள் கண்ணீர் சிந்துவீர்கள் என்றால் அந்த கண்ணீர் ஒவ்வொன்றையும் பரலோகம் கணக்கிலே வைத்திருக்கிறது. அவைகளெல்லாம் துடைத்து அவைகளுக்கு ஏற்ற விதமான பராமரிப்பும் சந்தோஷமும் அங்கே உண்டாகும். கர்த்தரே நம்மை தேற்றுவார். தேவ சமூகத்திலே இந்த பூமியிலே வாழ்வதற்கு கண்ணீர் சிந்தி ஜெபிப்பவர்களாக, தேவராஜ்யத்திற்கென்று கண்ணீர் சிந்துகிறவர்களாக, நம் பாவங்களுக்கென்று ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்துகிறவர்களாக, பிறருடைய பாவங்களுக்காக நாம் கண்ணீர் சிந்துகிறவர்களாக, சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கென்று நாம் கண்ணீர் சிந்துகிறவர்களாக, சிரமப்படுகிறவர்களாக, சகல தியாகங்களையும் செய்து கண்ணீர் சிந்துகிறவர்களாக வாழுவோம். கர்த்தரே நம்மை பரலோகத்தில் ஆற்றுவார், தேற்றுவார், வழிநடத்துவார். அந்த ஆறுதலுக்காக காத்திருப்போம். ஆமென்.